ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, ஈரானுடைய கடற்படை கப்பல் டெவிஸ்டா அண்டர் அட்டாக் பை அமெரிக்காவுடைய ஆர்மியால அது பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் ஆளில்லாத விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில பாகிஸ்தான் விமான நிலையத்தில் அமெரிக்காவினுடைய C-17 விமானங்கள் நவீன பாதுகாப்பு சாதனங்களை உள்ளடக்கிய நிலையில் அங்கு லேண்ட் ஆயிருக்கிறது. இப்போ நமக்கு ஏற்படுற கேட்சி, பேச்சுவார்த்தைக்கு சாதகம் இருக்கிறதா இல்லையா? 290 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் அமெரிக்காவுடைய தடைப்பட்டில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் பெர்ஷியன்ல நடந்த ஒரு நிலை. பேச்சுவார்த்தைக்கான களம் இருந்தால் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிவிட மாட்டார்கள். ஆனால் இதற்கிடையில அமெரிக்கா ஈரானுடைய சீனாவில் இருந்து வந்த அந்த கப்பல், அது சீன கப்பல் என்று கூட சொல்லப்படுகிறது, அதில் ஏற்றி வந்திருக்கக்கூடிய சரக்குகளை CIA முற்றிலுமாக கண்காணித்த நிலையில்தான் அது மலேசியாவில் இருந்து அங்கு சென்று பின்பு இங்கு வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. சோடியம் பெர்குளோரைட் போன்ற ஆபத்தான கனிமங்கள், வெடிபொருட்கள், பாலிஸ்டிக்ஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அதில் இருந்ததாக அமெரிக்காவுடைய சார்பில் இன்று கனடாவிலிருந்து வெளியாகக்கூடிய நியூஸ் ஏஜென்சி நமக்கு இன்று காலை அந்த கருத்தை தெரிவிக்கின்றது. அது பெரிய அதிசயம் ஒன்று இல்லை. அமெரிக்காவுக்கு கண்டுபிடித்ததாலும் சீனாவிலிருந்து சோடியம் பிரேனியம் போன்றவைகள் இதெல்லாம் வருவது இயற்கை தான். ஏன்னா சீனா தானே அவர்கிட்ட எண்ணெயை வாங்கி கொண்டு எண்ணெய்க்கு பதிலாக ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், போரை நடத்துகிறார்கள் என்பது உலகத்திற்கு தெரிந்த உண்மை. இது ஒரு பெரிய அதிசய செய்தி அல்ல. சரி, இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு மோதல் தன்மை இருந்தா பேச்சுவார்த்தை எப்படி சரி வரும்? நமக்கு அது ஒரு கேள்வி வரும். பேச்சுவார்த்தைக்கு முன்பே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும், ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானில் இருக்கும் செரீனா ஹோட்டல் முழுமையாக காலி செஞ்சிருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய அதிகாரிகள். அது அண்டர் சர்வேலன்ஸ், முழுமையாக வெடிகுண்டுகள் இருக்கலாம், இஞ்சி இஞ்சா ஒவ்வொரு 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 மணல் துகள் ரீதியாகவும் கூட பாகிஸ்தான் 10,000த்திற்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகள், காவல்துறை, இன்டெலிஜென்ஸ் சோதனை வளையத்துக்குள்ள அண்டர் கண்ட்ரோல் செரீனா ஹோட்டல் முழுமையாக காலி செய்யப்பட்ட நிலையில் சர்வதேச தலைவர்களுக்கான பாதுகாப்பு அங்கு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நாம் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய விவகாரம், இந்த பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரப்போகிறது, பேச்சுவார்த்தை நடக்குமா என்பது நமக்கு பலவேறு மில்லியன் டாலர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்று மாலையுடன் இந்த போர் நிறுத்த ட்ரூஸ் சீஸ்ஃபயர் பெர்மனண்டாக அல்ல, அது ஒரு தற்காலிகமான சீஸ்ஃபயர் காலாவதி ஆயிரும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை, இன்று இரவு கூட போர் தொடங்குவதற்கு அதிக முகாந்திரம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையிலே பேச்சுவார்த்தை நடத்த இருக்கும் சமயத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்திய விகிதம், 2 பேரும் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நிலையில்தான் இஸ்மாயில் பஹாவி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் உடைய செய்தி தொடர்பாளர் ஒரு கருத்தை வலியுறுத்தும் வகையில் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவை எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் நம்ப போவதில்லை என ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை
திட்டவட்டமாக சென்றிருக்கிறது. அவர்கள் மத்தியஸ்தம் செய்யும் நாடுகளின் கண்ணியத்தை கெடுக்கும் வகையில் அமெரிக்கா நடந்து வருகிறது என்பதையும் கூட வெளிவிவகாரத்துறை இஸ்மாயில் பாகவி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுக்கிடையில ஈஜிப்ட் உள்ள நுழைஞ்சி மத்தியஸ்தம் செய்ய போவதில்லை, எகிப்தையெல்லாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு பாகிஸ்தான் மட்டும்தான் ஒருவேளை என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் ஈரானுடைய செய்தி தொடர்பாளர்கள், அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா அதிகார மட்டத்தில் அமெரிக்காவுடைய உள்நாட்டு அதிகார போட்டி இருக்கு அவர்களுக்குள்ள. இந்த பேச்சுவார்த்தையில் இது அப்பட்டமான முறையில் வெளிப்படுத்தும் வகையில் இருப்பதாகவும், அமெரிக்க அரசியல் ஜனாதிபதி மாளிகையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டி இந்த குழப்பத்திற்கெல்லாம் வழிவகுப்பதாகவும் கூட ஈரானிலிருந்து நமக்கு சில செய்திகள் தெளிவுபடுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவுக்கும் ஈரான் அண்ட் யூஎஸ் சீஸ்ஃபயர் ஒருவேளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இது பாகிஸ்தானில் நடக்குமா, அல்லது ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியாக தீர்வு கிடைக்குமா என்பதையெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின்கள். ஈரான் கடைசி வரை தமக்கான பாசிட்டிவ் முடிவு வருமா என்பதனால் தாமதம் காட்டி வருகிறார்கள் என்பது போன்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுல நான் சில செய்தியை சொல்லிட்டு உங்களுக்கு செய்தியை சொல்ல போறேன். ஈரான் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பேச்சுவார்த்தைக்கு கொண்டு அமர்ந்து கொண்டு பேச்சுவார்த்தையில அதே பேசியதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டா பேச வேண்டியதில்லை. ஈரானுடைய கோரிக்கைகள் ஒன்று, அணு ஆயுத துகள்களை நாங்கள் கொடுக்க போவதில்லை, என்ரிச் செய்வதற்கு தடை உத்தரவு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இது 5 ஆண்டுகள் மட்டும்தான். ஆனால் அமெரிக்கா 20 வருடம் கேட்கிறார்கள், முதலில் 30 20. ஏனென்றால் ஒபாமாவுடைய காலத்தில் அது 15 ஆண்டுகளாக வரையறுக்கப்பட்ட நிலையில் இவர்கள் 15 ஆண்டுகளோ அதற்கு கீழ் போனால் கேவலமாகிவிடும். நீங்கள் ஒன்றும் சாதிக்கவில்லை, மீண்டும் இறங்கி போய்விட்டீர்கள், இத்தனை போர் செய்து இத்தனை 25 லட்சம் கோடி செலவு பண்ணி உயிர்களை இழந்து, வாகனங்களை இழந்து, விமானங்களை இழந்து கேவலப்பட்டு போனீர்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால 20 வருஷத்திற்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா. ஒபாமாவுடைய காலத்தில் 15 ஆண்டு, 2015, இது 20 வருஷம். ஆனால் இதை தெளிவுபடுத்தாமல் நாங்கள் பேச்சுக்கு பிரயோஜனம் இல்லை. யார் சொல்றா? ஈரான் சொல்கிறது. மிக முக்கியமாக இப்பொழுது சர்வதேச அளவில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஹெர்முஸை தெளிவுபடுத்தாமல் அங்கே அமர்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை. இதையெல்லாம் எங்களுக்கான பாசிட்டிவா ஏற்கனவே 10 அம்ச கோரிக்கைகளை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் நாங்க இந்த 14 நாட்கள், இன்று செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணோம். ஒரு சீஸ்ஃபயர் நடந்துச்சு. இட்ஸ் டெம்பரரி, இட்ஸ் நாட் பெர்மனன்ட். ஆனால் அதற்கு இடையில நீங்க கப்பலை பிடிக்கிறதும், தாக்குவதும், மிரட்டுவதும், அழிப்பேன் என்பதும், மின்சார உற்பத்தி நிலையங்களை எல்லாவற்றையும் நாசம் செய்வதாக மிரட்டி கொண்டு, கேவலப்படுத்தி கொண்டு, அசிங்கப்படுத்தி கொண்டு இருப்பதால் உங்களிடத்தில் பேச்சுவதில்லை. கொலை செய்வது ஆட்களை, பேச்சுவார்த்தைக்கு எங்களுடைய கொலை செய்வதற்கு முயற்சி செய்தீர்கள். பக்கர் கலிபாவையும் குறிப்பாக அப்பாஸ் அராக்சியும். இது பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் உடனடியாக 10 விமானங்களை பாதுகாப்புக்கு அனுப்பவில்லை என்றால், அவர்கள் ஆப்கானில் இறங்கவில்லை என்றால் பெரும் சிக்கலில் வந்துவிடும். இப்படியெல்லாம் நினைக்கின்ற உங்களோடு பேச்சுவார்த்தைக்கு என்ன இருக்கிறது என்று ஈரான் வலிமையாக சொல்லியிருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை நாங்கள் வலிமையாக இருக்கிறோம், நாங்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அழிந்தாலும் நாசமா போனாலும் உங்களோடு பேச தயாரில்லை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இல்லாமல் பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது ஈரான் என்ன நினைக்கிறன்னா, இன்னைக்கு இறுதி நாள். ஈரான் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடைய சின்ன பிள்ளைகள் காதை பிடித்து பள்ளிக்கு அனுப்ப முயற்சி செய்வது அதை போல அணுகாமல், அறிவுபூர்வமாக, அதாவது ராஜ்ய ரீதியான முறைப்படி எங்களுக்கு சமநிலை அந்தஸ்து மேம்படுத்த வேண்டும். நீ என்னமோ பெரிய என்ன மாதிரி அதிகாரம் பண்ற காலமெல்லாம் போயிட்டு, இதுதான் உலகமும் எதிர்பார்க்கிறது, நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அமெரிக்கா அப்போது பல்வேறு காலகட்டங்களில் அமெரிக்க அதிபர் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரியை போன்று அவருக்கான உணர்வு, அவருக்கான மிரட்டல், சர்வதேச பிரச்சனையில் அவர் அந்த வியாபாரம் செய்ததை போன்ற ஒரு மனநிலையில் எங்களை மிரட்ட இயலாது, அதனால் தீர்வும் காண இயலாது என்பதுதான் ஈரானுடைய வாதம். ஈரான் அமெரிக்கா போன்றதொரு நாடு அல்ல.
எங்கே சொல்கிறாங்க, ஈரானில் சொல்கிறாங்க, நாங்கள் பல வகையான கலாச்சார பின்னணி கொண்ட தேசம், ஒரே ஒரு தேசம் என்பதை, எங்கள் நாடு மட்டும்தான் என்பதை அமெரிக்க அதிபர் உணர்ந்து கொள்ள வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் இதை உணர்ந்து கொள்ள மறுக்கிறார் என்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் செய்தியும் வெளியாகியிருக்கிறது. ஆக இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஈரான் தயாராக இல்லது என்பதை தெளிவுபடுத்திவிட்டது. ஒருவேளை நாளை புதன்கிழமை பேச்சுவார்த்தை நடக்கலாம், அப்படியும் ஒரு தகவல் வருகிறது. அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட அவரை தோற்கடிப்பதற்கு சதி நடப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் செய்தி வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் 28ஆம் ஆண்டு ஜனாதிபதி வேட்பாளராக ஜேடி வான்ஸ் இருக்கிற காரணத்தினால் அவரை தோற்கடித்து விட்டால் பிரச்சனைகளை கையாளுவதில் அவர் தோல்வி கண்டார் என்று சொல்வதற்கு உள்நாட்டு சதி நடப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் சொல்கிறது. இதற்கிடையில் ஒபாமா போட்டிகளில் அவரோடு டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் நான் ஏற்கனவே சொன்னதான், அதையும் நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கிறது. 20 வருஷங்கிறத அது 15 வருஷம். ட்ரம்பினுடைய பலவீனத்தை ஈரான் தெளிவாக தெரிந்திருக்கிறது. ட்ரம்பினுடைய பலம் என்ன, ட்ரம்பினுடைய பலவீனம். ஆகவேதான் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. பெரும் நெருக்கடியை சந்திக்கும் என்று உலகம் முழுவதும் பெரிய வர்த்தக தடைகள் கொண்டு வர முடியும் என்றும் ஈரான் தெரிவிக்கிறது. நாங்கள் நினைச்சால் எதுவென்றாலும் செய்வோம். அமெரிக்கா ஈரான் நாட்டின் கப்பல்கள் மீதான சோதனையை இமானுவேல் மெக்ரான் பரஸ்பரம் இருவருக்கும் அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். இன்றைய செய்தியில் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தயாராக இல்லை. தயாராக இருப்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெர்மூஸ் போன்ற விஷயங்களில் அணு ஆயுத ஸ்டாக் பைல்ஸ், அணு துகள்களை செறிவூட்டுவதில் விவகாரத்தில் எல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவான சிக்னல் கிடைத்தால் மட்டும்தான் நாங்கள் வருவோம், இல்லை என்றால் பாகிஸ்தானுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. இரண்டாவது, ஜேடி வான்ஸ் இன்றைக்கு வரமாட்டார் என்ற பாதுகாப்பு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அமெரிக்காவுடைய உள்நாட்டு அரசியல் குழப்பமும் இருக்கிறது. அதே போன்று பக்கர் கலிபா போன்ற தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் கலந்து கொள்வது அவ்வளவு ஒரு அறிவுபூர்வமாக இல்லை. உயிர் பாதுகாப்பு என்பது பெரிது. ஏனென்றால் சிஐஏ கடைசியில் அவர்களை கொலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாகவும் ஏற்கனவே முயற்சி செய்தார்கள். இந்த முறை ஒருவேளை தோல்வி கண்டால் அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து இடம்பெயர்ந்து செல்வதற்குள் வானத்திலே அவர்களை காலி செய்யவும் திட்டமிடுவார்கள். அமெரிக்கர்களை பொறுத்தவரை மொசாத் கடுமையான திட்டத்தில் இருக்கு. இதையெல்லாம் அவர்கள் எதிர்கொண்டுதான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறார்களா என்ற கேள்வியும் நமக்கு எழுகின்றது. ஆக இன்றைக்கு மாலையோடு இந்த கால ஓட்டம் முடிவு பெறுகிறது, நிறைவு பெறுகிறது. நாளை புதன்கிழமை செரீனாவில் நடக்கலாம். ஆனால் அதற்கு முன் எங்களுக்கு இந்த கோரிக்கைகள் சம்பந்தமான ரெட் சிக்னலை நீக்கி பச்சை கொடிகள் தயாராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை தவிர வேற ஒன்று செய்தியும் இல்லை. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.